இன்னைக்கு நீங்க செய்யற ஜெபம் 2025 டிசம்பர்ல போய் நின்னு உங்களுக்கு கதவை திறந்து விடும். இன்னைக்கு நீங்க செய்கிற துதி இந்த 2025ல இல்ல 2026ல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஜெயித்து முடிக்கும். அப்போ உங்க ஃபியூச்சருக்கு you can't send money to your future, but you can send your prayer to the future. You can send praise to the future. அப்படிதான் அர்த்தம். உங்க பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க செய்கிற ஜெபம் நாளைக்கு உங்க எல்லா பிள்ளையும் நடந்து போகும்போது அடைக்கப்பட்ட வாசல், உங்க பிள்ளை கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கும் போது அந்த வாசல் திறக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏய் நான் எங்க கிட்ட இருக்கிற மாதிரி உன்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இல்லையப்பா, உன்கிட்ட படிப்பு இல்ல, உன்கிட்ட பணம் இல்ல, எது உனக்கு இந்த கதவை திறந்தது? என் தாயின் முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிச்ச அம்மா கூட செத்து போயிருப்பாங்க, ஜெபம் செத்து போனது இல்லை. ஜெபிச்ச அநேக ஊழியர்கள் ரிவைவல் வேணும் 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 ஜெபிச்ச ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபங்கள் மரித்து போகவில்லை, அது ஒரு வாசலை போய் திறந்து நின்று காத்து கொண்டிருந்தது. உங்க எதிர்காலத்துக்கு, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு send prayer and praise. நீங்க பிரைஸ் அனுப்பினீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைக்கும் யுத்தத்தை செஞ்சு முடிக்கும். நீங்க பிரேயர் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கான வாசல் அது திறந்து வைக்கும். இப்போ உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறது போல தெரியும், ஆனா அந்த பிள்ளைய காலேஜ் சேர்க்கும் போது துஷ்டர்கள் அவங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கைகளுக்கு பக்கத்துல வரும், தேவையில்லாத எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். நான் தப்பா ஆயிடுவாங்கன்னு சொல்லல, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கும் போது வேற, நம்ம பிள்ளைய போய் கொண்டு போய் வேற இடத்துல விடும் போது பலவிதமான காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்துக்கும் நடுவுல சிஸ்டர் உங்க ஜெபங்கள் தான் இருக்கும். இப்ப இருந்து இப்ப உங்க பிள்ளை கை குழந்தையா இருக்கலாம், ஆனா பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வாலிபத்தில் கீழே விழுவதில்லை. என் பிள்ளை எல்லாரும் செய்கிற பாவத்தை 2026 2030 எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப உங்க பிள்ளை சின்ன பிள்ளை, ஆனா 2030ல உங்க பிள்ளை வாலிபன், இப்பவே பாவத்தை மேற்கொள்ள முடியல. அப்ப எவ்வளவு பெரிய பாவங்கள் தலைவிரித்து ஆடும். 2030ல என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் 2030ல உங்க பிள்ளை வாலிபனாய் நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாவம் அவனை சூழ்ந்திருந்தாலும் பினேகாசை போல ஈட்டியை பிடித்து அவன் அதை ஜெயிக்கிற அனாயிட்டிங்க கர்த்தர் அவன் மேல கொடுப்பார்.